வெல்கம் டு பானுமதி குரு கிச்சன். பொரியல் பண்ண போகிறோம். இப்போது பொரியல் பூசணிக்காய் வந்து நல்லா உள்ளே இருக்கிற விதைகள் வெளியே இருக்கிற தோலெல்லாம் எடுத்துகிட்டு நீ அழகாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இதை வச்சு நம்ம இப்போ பொரியல் பண்ணலாம். இப்போங்க ஆயில் சூடு பண்ணியிருக்கேன். இதில் கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடிக்குது. கடுகு கொஞ்சம் கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு. இதுலேயே நம்ம ஒரு மிளகாய் கிண்டி போட்டுக்கலாம். இதில் இந்த பூசணிக்காய் பொரியலுக்கு நான் ஒன்று இதில் சேர்க்க போகிறேன் எக்ஸ்ட்ராவாக. அது நீங்கள் கடைசி வரைக்கும் வீடியோ பார்த்தீங்கன்னா தான் என்ன ஸ்பெஷல்னு தெரியும். இப்போ நம்ம மஞ்சள், கொஞ்சம் கருவேப்பிலை கொஞ்சம் கிள்ளி போடும். இப்போ நம்ம வெஜிடபிள் பூசணிக்காய் ஆட் பண்ணுவோம். இப்போ ஒரே ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு பொருள் சேர்க்குறோம். அது அந்த பொருள் சேர்க்கும் போது என்ன ஆகும்னா நம்மளுக்கும் பிடிக்கும், குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ வந்து நம்ம இது காயை ஒரு 2 நிமிஷம் வேக வச்சிடலாம். ரொம்ப சீக்கிரம் வெந்துடும் பூசணிக்காய், எங்களுக்கெல்லாம் தெரியும். கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம். சீக்கிரமாக நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம சால்ட் இன்னும் ஆட் பண்ணல, கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சீக்கிரமாக லாஸ்ட் உப்பு போட்டால் போதும், நல்லா அப்சர்வ் ஆகிருக்கும். இப்போ போட்டாச்சு. இப்போது ஆக்சுவலாக பூசணிக்காயே ஒரு நல்ல ஒரு இனிப்புத்தன்மை இருக்கிற ஒரு வெஜிடபிள் தான். இது வந்து கொஞ்சம் இதோட நாட்டு சர்க்கரை, வெல்லம் இருந்தால் வெல்லம், இந்த நாட்டு சர்க்கரை இது என்னென்ன சேர்த்துக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் இது சேர்த்திங்கன்னா. நல்ல ஒரு இனிப்புக்கு கூட இன்னும் கொஞ்சம் இனிப்பு கொடுத்த மாதிரி சூப்பராக இருக்கும். நான் இப்போ வந்து நாட்டு சர்க்கரை கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் ஒரு டீஸ்பூன் நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணாக்க போதும். இதுதான் ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டு, எக்ஸ்ட்ராவாக ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ இதுக்கு வந்து கொஞ்சம் தேங்காய் சேர்த்துக்கலாம். நல்லா சூப்பராக வெந்துடுச்சு பூசணிக்காய் பொரியல். வெரி டேஸ்டி. ஸோ நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போது நம்ம இதை ஆஃப் பண்ணிக்கலாம். சில காய்கள் எல்லாம் நம்ம வந்து ரொம்ப இதாக அனாவசியமாக வந்து நினச்சிட்டு விட்டுடுறோம். ஆனால் பூசணிக்காயில் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் பாருங்கள். அவ்வளோ நல்ல ஒரு வெஜிடபிள் தான். அது கூட நல்லா இது வந்து நம்ம சாப்பாட்டில் இது கூட ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை நம்ம இதை சேர்க்கணும். பூசணிக்காய் சாம்பார், பூசணிக்காய் பொரியல் இதெல்லாம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நல்ல டேஸ்ட் இருக்கும். ரெடி ஆகிடுச்சு பூசணிக்காய் பொரியல். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இன்னொரு நல்ல வீடியோவோடு நம்ம பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.